என்னோட Instagram வரியில பார்த்துட்டு இங்க வந்தவங்களுக்கு வெல்கம். நீங்க கரெக்ட்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. என் பேரு வந்து சந்தோஷ். நான் வந்து ஒரு கால்கரி பேஸ்ட் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். கால்கரில செட்டில் ஆக நினைக்கிற தமிழ் கம்யூனிட்டிக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் குடுக்கணும்னு தான் இந்த சேனல வந்து நான் ஒரிஜினலா ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு வந்து ஒரு கொஸ்டின் எனக்கு அடிக்கடி வர கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சந்தோஷ் என்னோட பிஆர் என்ன ப்ராசஸ் ஓடிட்டு இருக்குது. வொர்க் பெர்மிட்ல தான் இப்ப கரண்ட்டா இருக்கிறேன். என்னால வந்து வீடு இப்ப வாங்கி போட முடியுமா? அப்டி கேட்பாங்க. இந்த வீடியோ வந்து அதுக்கு தான் ஆன்சர் பண்றதுக்கு தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபாரின் பயர் பேன்னா என்னான்னு வந்து தெரியணும். 2023 ஜனவரில கனடா கவர்ன்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்துச்சு. அதாவது அந்த ரூல்ஸ்க்கு பேர் வந்து புரோஹிபிஷன் ஆன் த பர்ச்சேஸ் ஆஃப் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி பை நான் கெனடியன்ஸ் ஆக்ட் அப்படின்னு. ஸோ காமனா சொல்லப்போனா இதுக்கு பேர் தான் ஃபாரின் பயர் பேன்னு எல்லாம் சுருக்கமா சொல்லுவாங்க. ஸோ இதோட கோல் வந்து ரொம்ப சிம்பிள். வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸ் வந்து கனடால வந்து ப்ராப்பர்ட்டீஸ் வாங்கி ஸ்பெகுலேட் பண்ணி ஹவுசிங் பிரைஸஸ் வந்து ஏத்துறத பிரிவென்ட் பண்றதுக்கு தான் இந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பேன் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, 2027 ஜனவரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஒரு குறிப்பிட்ட சில குரூப்ஸ்க்கு வந்து எக்ஸம்ஷன் இருக்குது. அத தான் இப்ப வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அதாவது பிஆர்ல இருந்தீங்கன்னா, எந்த இஷ்யூவும் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாது. நீங்க வந்து எப்போதுமே வந்து கனடியன் சிட்டிசன் மாதிரியே ஃப்ரீயா வந்து நீங்க ரியல் எஸ்டேட் வாங்கலாம், விக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, வொர்க் பெர்மிட் ஹோல்டர்ஸ். ஸோ இதுதான் இந்த வீடியோல மெயின் டாபிக். வொர்க் பெர்மிட்ல இருந்தாலும் நீங்க வந்து வீடு வாங்கலாம். ஆனா 2 கண்டிஷன்ஸ் வந்து நீங்க வந்து மீட் பண்ணி ஆகணும். மொத கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வொர்க் பெர்மிட்ல வந்து நீங்க வீடு வாங்குற குளோசிங் டேட்ல அட்லீஸ்ட் 183 டேஸ் ரிமைனிங் வேலிடிட்டி இருந்துச்சுன்னா, அ நீங்க வந்து நோ இஷ்யூஸ் நீங்க வந்து வீடு வாங்கலாம். ஸோ நீங்க ஆஃபர் போடுற டேட் இல்ல. உங்களோட குளோசிங் டேட் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க வந்து அ இத வந்து பாயிண்ட்ட பாயிண்ட்ட முக்கியமா நினைப்பு வச்சுக்கங்க. ஸோ ஒரு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களோட பெர்மிட் வந்து மார்ச்ல எக்ஸ்பயர் ஆகுதுன்னா, நீங்க அக்டோபருக்கு முன்னாடியே குளோஸ் பண்ணணும். இல்லைன்னா வந்து உங்களோட அ பெர்மிட்ட ரினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம். செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த வொர்க் பெர்மிட்ல இருந்தீங்கன்னா, நீங்க வந்து வெறும் ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வாங்க முடியும். ஸோ நீங்க வந்து மல்டிபிள் ஹோம்ஸ் இல்லன்னா இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டீஸ் அதெல்லாம் இந்த எக்ஸம்ஷன்ல வராது. ஸோ இந்த 2ம் ஓகேன்னா, நீங்க வந்து லீகலி வந்து நீங்க கால்கரில வீடு வாங்கலாம். அடுத்தது வந்து நான் ஒரு ஃபியூ காமன் மிஸ்கன்செப்ஷன்ஸ வந்து கவர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, விசிட்டர் விசால வாங்க முடியுமான்னு கேட்பாங்க. ஸோ டூரிஸ்ட் விசா அல்லது இடிஏல வந்திருந்தீங்கன்னா, அது வந்து குவாலிஃபை ஆகாது. நீங்க வந்து வொர்க் பெர்மிட் ஸ்பெசிஃபிக்லி வேணும் வீடு வாங்குறதுக்கு. ஸோ வீடு வாங்குறதால பிஆர் கிடைக்காது. ஸோ இது ரொம்ப அ ரொம்ப பேருக்கு கன்ஃப்யூஷன் இருக்குது. ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் உங்களோட இமிகிரேஷன் ஸ்டேட்டஸுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது. ஸோ நீங்க பிஆர் வேணும்னா எக்ஸ்பிரஸ் என்ட்ரி, பிஎன்பி மாதிரி ப்ராப்பர் இமிகிரேஷன் பாத்வேஸ்ல போய் ஆகணும். ஸோ கால்கரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிஎம்ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ சென்சஸ் மெட்ரோபாலிட்டன் ஏரியா அது. ஏ சென்சஸ் மெட்ரோபாலிட்டன் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபாரின் பயர் பேன் வந்து டெக்னிக்கலி வந்து இங்கேயும் வந்து அப்ளை பண்ணும். ஆனா வொர்க் பெர்மிட் எக்ஸம்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து ஃபுல்லி புரொடெக்டடா இருக்கலாம். இந்த ஃபாரின் பயர் பேன் வந்து ஒரு சில ஏரியாஸ்க்கு அப்ளை பண்ணாது. எஸ்பெஷலி ரூரல் ஏரியாஸ். ஸோ வந்து ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஃபீல் ஃப்ரீ டூ ரீச் அவுட். அல்பர்டால இருக்கிற அட்வான்டேஜ பத்தி அடுத்தது கவர் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ நம்ம கம்யூனிட்டில நெறைய பேர் வந்து ஆன்டாரியோல இருந்து கால்கரிக்கு மூவ் பண்றாங்க. ஸோ காரணம் வந்து இதுதான். ஸோ ஆன்டாரியோல வந்து ஃபாரின் பயரா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 25% நான் ரெசிடென்ட் ஸ்பெகுலேஷன் டாக்ஸ் வந்து நீங்க கட்டியாகணும். பிசில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸ் அடிஷனல் ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் டாக்ஸ் வந்து 20% வருது. ஸோ நீங்க டொரன்டோல இருந்தீங்கன்னா, இன்னமும் ஒரு அடிஷனல் 10% முனிசிபல் டாக்ஸும் வந்து கட்டியாகணும். ஆனா அல்பர்டால இந்த மாதிரி எந்த ஃபாரின் பயர் டாக்ஸும் ஸ்பெசிஃபிக்கா ஆட் பண்றதில்ல. இதுவரைக்கும் ஆட் பண்ணதில்ல. ஸோ நீங்க வொர்க் பெர்மிட்ல இருந்தாலும், பிஆர்ல இருந்தாலும் உங்களுக்கு அதே ப்ராப்பர்ட்டி பிரைஸ், அதே டாக்ஸ் எந்த எக்ஸ்ட்ரா பர்டனும் இருக்காது. ஸோ இது கால்கரில செட்டில் ஆக நினைக்கிறவங்களுக்கு ஃபைனான்ஷியலி ரொம்ப ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்தது வந்து உங்களுக்கு மார்ட்கேஜ் எடுக்க முடியுமாங்கிறத கவர் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து வொர்க் பெர்மிட்ல இருக்கும்போது உங்களுக்கு மார்ட்கேஜ் கிடைக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான் எப்போதுமே. ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா, அ உங்களுக்கு ப்ராப்பர் இன்கம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா, மார்ட்கேஜ் கிடைக்கிறது வந்து இஷ்யூ இல்ல. ஆனா சில அ அடிஷனல் ரிக்வயர்மென்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ பொதுவா லெண்டர்ஸ் பார்க்கறது வந்து உங்களோட கனடியன் கிரெடிட் ஹிஸ்டரிய பார்ப்பாங்க. அல்லது ஃபாரின் கிரெடிட் ஹிஸ்டரி எஸ்பெஷலி யுஎஸ் கிரெடிட் ஹிஸ்டரி இருந்துச்சுன்னா, ஒரு சில லெண்டர்ஸ் வந்து அதையும் கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மென்ட் எம்ப்ளாய்மென்ட் லெட்டரு, அப்புறம் உங்களோட எம்ப்ளாய்மென்ட் பே ஸ்டப்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க.
மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து 20% டவுன் பேமெண்ட் போடுற மாரி இருக்கும். நீங்க வொர்க் பெர்மிட் ஹோல்டரா இருந்தீங்கன்னா 20% டவுன் பேமெண்ட் போடுற மாரி இருக்கும். அதுவும் உங்களோட டவுன் பேமெண்ட் சோர்ஸையும் கேட்பாங்க. ஸோ தெளிவா இருக்கணும். அந்த பேப்பர் ஒர்க்லாம் எங்க கரெக்ட்டா நீங்க வந்து உங்க ஊர்லேருந்து காசு கொண்டு வரீங்கன்னா, அதோட பேப்பர் ட்ரெய்ல்லாம் கரெக்ட்டா இருக்கணும். ஸோ டிபிக்கலி பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் ஹிஸ்டரி கேட்பாங்க. ஸோ கனடியன் அக்கவுண்ட்ல வந்து இந்த காசு இருக்கணும் 3 மந்த்ஸ் அட்லீஸ்ட்டு. ஸோ நீங்க பிஆரா இருந்தீங்கன்னா 5% டவுன் பேமெண்ட் போட்டும் நீங்க வந்து பிரின்சிபல் ரெசிடென்ஸா வாங்குனீங்கன்னா, நீங்க 5% டவுன் பேமெண்ட் போட்டு நீங்க வீடு பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்தது சரி, இப்ப வந்து பிராக்டிகலி எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, உங்களோட வொர்க் பெர்மிட் வேலிடிட்டிய செக் பண்ணுங்க. ஸோ குளோசிங் டேட்ல 183 டேஸ் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு கனடியன் பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, டவுன் பேமெண்ட் ஃபண்ட்ஸ் வந்து அதுல வந்து செட்டில் ஆக விடுங்க. ஓகே. அடுத்த ஸ்டெப் அதாவது ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்ட்ஸ்லாம் வந்து சீசன் ஆயிடுச்சுன்னா, ஸ்டெப் 3 வந்து மார்ட்கேஜ் ப்ரீ அப்ரூவல் போய் வாங்குங்க. ஸோ நீங்க வந்து ஒரு மார்ட்கேஜ் புரோக்கர்ட்ட போய் பேசுங்க. அவங்க வந்து கொஞ்சம் கைட் பண்ணுவாங்க. பேசுனீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட்ல வாங்கலாம்ன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ட்ரஸ்டான ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கிட்ட வந்து நீங்க போய் பேசுங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து முழுக்க கைட் முழுக்க முழுக்க வந்து அவங்க ப்ராப்பரான ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வந்து உங்களுக்கு கைட் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்க பர்ச்சேஸ் பண்றப்ப நீங்க வந்து அடிஷனல் கம்ப்ளையன்ஸ் பேப்பர் ஒர்க்லாம் இருக்கும். ஏன்னா நீங்க வந்து நான் நான் ரெசிடென்ட் வொர்க் பெர்மிட்ல இருக்கிறதுனால. அதனால இது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் த நார்மல் ஓகே. ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இல்ல கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது பெர்மிட் வேலிடிட்டி, மார்ட்கேஜ் பத்தி கொஸ்டின், நெய்பர்ஹுட் செலக்ஷன் அ ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் போடுங்க. நான் வந்து ரிப்ளை பண்றேன். இல்லைன்னா எனக்கு ரீச் அவுட் பண்ணுங்க டைரக்ட்டா. இந்த சேனல்ல கால்கரி ரியல் எஸ்டேட் பத்தி அ தமிழ்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன். தமிழ்ல வந்து கான்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா தயவு செய்து இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பெல் ஐகான் இருக்குது கீழ. அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அப்ப நான் புது புது வீடியோஸ் வந்து போட்டேன்னா, நீங்க வந்து அத மிஸ் பண்ண மாட்டீங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்டயும் அத ஷேர் பண்ணி சொல்லுங்க. யாராவது கால்கரில செட்டில் ஆக நினைக்கிற மக்களுக்கு வந்து இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மத்தபடி அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் நவ்.